ஹே கைஸ், நான் உங்கள் Geekytamizha. எனக்கு வந்து நம்மகிட்ட சாம்சங் கேலக்ஸி S25 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் பெஞ்ச்மார்க்ஸ், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட பாக்ஸ். ஸோ டிப்பிக்கலான ஒரு சாம்சங் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேலக்ஸி S25 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஒரு மினிமலான பேக்கிங் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா 12GB RAM 512GB வெர்ஷன் இருக்குது. இது வந்து நமக்கு 256GB வெர்ஷன் நமக்கு வந்து சாம்சங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MRP வந்து போட்டிருக்காங்க. ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256GB வேரியன்ட் வந்து நமக்கு அரௌண்ட் 81,000 rupees வந்து வருது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 512GB வந்து 93,000 rupees வந்து வருது. ஆனால் நமக்கு வந்து எக்கச்சக்கமான பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பின்னாடி பக்கம் அந்த புல் டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ உள்ள என்ன தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. ஸோ இதான் நம்மளோட சாம்சங் கேலக்ஸி S25. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 6.2 inch தான். அதே சமயத்தில் நமக்கு வந்து 162 grams தான். ஃபோன் வந்து நமக்கு செம குட்டியாக செம மினியாக க்யூட்டாக வந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செம லைட் வெயிட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நல்லா ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பிடிக்கிறதுக்கும் நல்லா வந்து கிரிப்பாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபோனோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோன் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்னிங் Gorilla Glass Victus 2 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் அதே கார்னிங் Gorilla Glass Victus 2 தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து நமக்கு 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 10 மெகாபிக்சல் நமக்கு வந்து டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா S24 இருக்க அதே செட்டப் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நமக்கு 6.2 inch 120Hz LTPO பேன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்லும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்னிங் Gorilla Glass Victus 2 வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நமக்கு வெறும் 162 grams தான். ஸோ ஃபோன் வந்து நமக்கு செம்ம லைட்டாக இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து 6.2 inch கைக்கு அடக்கமாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து குட்டி ஹேண்ட்ஸ் இருந்தாலும் சரி, பெரிய ஹேண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஒன் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளேயும் நமக்கு வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறதுனால பக்காவாக இருக்குங்க ஒன் ஹேண்ட் யூசேஜ்க்கு வந்து. ஸோ உங்களுக்கு வந்து மினி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பிடிக்கணும், கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் 2 நேனோ சிம் போட்டுக்கலாம், ரெண்டுமே ஃபிசிக்கல் சிம் போட்டுக்கலாம், இல்லாட்டி ரெண்டுமே சிம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன். இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து போட முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கலாங்க. மேலே வந்து நம்மளுக்கு வெறும் ஒரு 2 மைக்ரோஃபோன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு வேறு எதுவுமே வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நமக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து நமக்கு ஃபுல்லாக பக்கா மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பவர் ஆன் ஆஃப் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து நல்லா டாக்டைலாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு வந்து வேறு எதுவுமே வந்து கொடுக்கலங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு வந்து வெறும் மெட்டல் இது மட்டும் தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு வந்து நல்லா ஸ்டடியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேரில் ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லேட்டஸ்டான Android 15 அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு One UI 7 தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து 7 years ஆஃப் அப்டேட்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க, 7 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ 7 வருஷம் நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் கிடைக்கும். அதே சமயத்தில் 7 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்சும் கிடைக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான அப்டேட் பாலிசி சாம்சங்குக்கு. இதுக்கு வந்து நம்ம குடோஸ் வந்து சொல்லி ஆகணும். 5G பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா 5G பேண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 5G வந்து நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 5G வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து 5Gயில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து Snapdragon 8 Elite வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் எக்ஸினோஸ் வந்து இல்லை, இதுலேயும் நமக்கு வந்து Snapdragon தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெஞ்ச்மார்க்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்களே வந்து பெஞ்ச்மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். ஆனால் எனக்கு எங்கே பிரச்சனை தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த டெஸ்ட் ரன் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் CPU வந்து நமக்கு 47% வந்து த்ராட்டில் வந்து இருக்குது. ஃபோனும் செம்மையாக ஹீட் ஆச்சு. சரி, இந்த ஃபோனில் தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட iQOO 13 இருக்குது. ஸோ iQOO 13 அதே பிரச்சனை வந்து இருந்துச்சு. ஸோ iQOO 13 வந்து அவ்வளோ பெரிய ஃபோன், அதுலேயே வந்து நமக்கு Snapdragon 8 Elite வந்து த்ராட்டில் இருக்குது. ஸோ S25 த்ராட்டில் ஆகிறது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நான் த்ராட்டிலிங் வந்து கண்டிப்பாக இருக்குது. அண்ட் UFS 4.0 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. UFS 4.0 ஸ்டோரேஜ் வந்து நமக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு இந்த USB Type-C to Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் சார்ஜர் வந்து நமக்கு கொடுக்கல. ப்ளஸ் ஒரே ஒரு சிம் எஜெக்டர் டூல் மட்டும் தான் இருக்குது. ஸோ ரொம்ப மினிமலான ஆக்சசரிஸ், அப்புறம் ரொம்ப மினிமலான பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு. ஸோ நான் வந்து இப்போது இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னெல்லாம் சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டினியூ வந்து பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டான One UI 7 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன், One UI 7 வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் நான் டெடிகேட்டடாக வீடியோ வந்து போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாம்சங்கோட எல்லா அப்ளிகேஷன்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் ஹெல்த், அதுக்கப்புறம் நமக்கு வந்து வாலெட்டு, பிக்ஸ்பி அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து கூகுள் அப்ளிகேஷன் ஸ்டாண்டர்டான வர எல்லா கூகுள் அப்ளிகேஷன்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அன்இன்ஸ்டாலபிளாக தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொல்லி சில அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி எனக்கு வந்து கேலக்ஸி ஸ்டோர் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்குது. ஆனால் தேவையில்லாத கேம்ஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து எந்த சாஃப்ட்வேரும் கொடுக்கல. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் வந்து நமக்கு டைலர். ஸோ டைலர் வந்து இதில் என்ன டைலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாம்சங்கோட டைலர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ சாம்சங்கோட டைலர் தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெசேஜிங் அப்ளிகேஷன் வந்து நமக்கு RCS சப்போர்ட்டோட நமக்கு வந்து கூகுள் மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து இப்போ கிளாரிஃபை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ One UI 7 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குங்க. அதுக்கு வந்து நான் டெடிகேட்டடாக வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ இதில் பேசிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பத்தாது டைம் வந்து. ஸோ ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கண்ட்ரோல் சென்டர் ஃபுல்லாக வந்து நமக்கு ரீவேம்ப் வந்து பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸில் வந்து நம்ம போகலாம். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோன் வந்து பார்க்கலாம். ஸோ அபவுட் ஃபோனில் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து லேட்டஸ்ட்டான One UI 7 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து Android 15 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சாம்சங் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து 7 வருஷம் அப்டேட் வந்து கொடுக்குறதா வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ 7 வருஷத்துக்கு நமக்கு செக்யூரிட்டி பேட்சும் கிடைக்கும். அதே சமயத்தில் 7 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வேறு லெவலான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 7 வருஷத்துக்கு இந்த டிவைஸ் வந்து நமக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்டேட்ஸ்க்கு வந்து. ஸோ உங்கள் டிவைஸ் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் ப்ரூஃபாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் One UI 7 தான் கொடுக்குறாங்க. ஆனால் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் பிப்ரவரியில் இருக்கும். இன்னமும் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் வந்து நமக்கு டிசம்பரில் தான் இருக்குது. வேணா நான் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் பண்ணி காட்டேன். நான் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் எனக்கு எதுவுமே ரிசீவ் ஆகலை. இன்னமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச்சில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான Android 15 தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து One UI 7 தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து One UI நார்மலாக வர எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைஸ் கேரில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேட்டரி பார்க்கலாம். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு 4000 mAh பேட்டரி வித் வந்து நமக்கு 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து நமக்கு இன்னும் ஸ்லோவாக தான் இருக்குது. அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் வந்து அந்த சார்ஜர் வந்து பாக்ஸில் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் தான் வந்து தனியாக சார்ஜர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ காஸ்ட் கொடுத்து நம்ம ஃபோன் வாங்கும்போது சார்ஜராவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ சார்ஜிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணல, சார்ஜரும் அதே தான் வச்சிருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் இருக்குது, 512GB வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 512GB வேரியண்ட். அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 35GB கிட்ட தான் யூஸ்டாக இருக்குது. நான் ஒரு 2 அப்ளிகேஷன் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ மீதி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஸோ 256GB கிடச்சா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்னு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 12GB வேரியண்ட் மட்டும் தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 6GB வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரேமில் வந்து உங்களுக்கு சாய்ஸே கொடுக்கல, வெறும் ஸ்டோரேஜில் மட்டும்தான் சாம்சங் வந்து நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 12GB ரேமே என்னை பொறுத்த வரைக்கும் மோர் தென் எனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளேக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேல என்னெல்லாம் செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.2 inch 120Hz LTPO பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து லைட் மோட், டார்க் மோட் நமக்கு சாதாரணமாக கொடுக்குற எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் மோஷன் ஸ்மூத்தர்ஸில் வந்து நமக்கு அடாப்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து 60Hz கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 90Hz அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே நமக்கு வந்து கொடுக்கல. ஸ்க்ரீன் மோட் வந்து நமக்கு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்க்ரீனை ஃபுல்லாக நீங்களே வந்து கேலிப்ரேட் பண்ணுற மாதிரி எல்லா செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும் சாம்சங் வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னாலே வாட்ச் பண்ண முடியும். டிஸ்பிளே வந்து அவ்வளோ பிரைட்டாக அதே சமயத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூட பேனல் வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்னிங் Gorilla Glass Victus 2வும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லையும் கொடுத்துருக்காங்க, பேக்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் One UI 7 பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி AI அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஐக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம பேசணும்னா கண்டிப்பாக அந்த டைம் பத்தாது. ஒரே ஒரு ஃபீச்சர் வந்து நான் காட்டுறேன். மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த One UI 7 வீடியோவில் வந்து நான் போடுறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு பிடிச்ச ஃபீச்சர் வந்து இந்த விட்ஜெட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ விட்ஜெட்ஸில் வந்து நம்ம டே வந்து எப்படி இருக்க போகுது, ப்ரீஃப் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வெதர் எல்லாமே நம்மளுக்கு வந்து காட்டுது. ஸோ நம்ம யூஸ் பண்ண இன்னும் அதிகமாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். அதே சமயத்தில் இந்த ஏஐ ஹெல்த் விட்ஜெட்டும் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது இல்லைங்க, எனக்கு வந்து இன்னும் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து நானே வந்து ட்ரை
ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் அது வந்து கண்டிப்பாக மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கேலக்ஸியோட ஆல்பம் ஆப்பில் வந்து நான் போனேன். ஸோ ஃபோட்டோஸ் ஆப்பில் போனதுக்கப்புறம் இங்கே வந்து நான் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரிமூவ் பண்ணணுமோ அதை சுற்றி வந்து ஏதாச்சும் ட்ரா வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோனை வந்து நான் ரிமூவ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஜென்ரேட்டிவ் எடிட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து எரேசர் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஜென்ரேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் மாதிரி நம்மளுக்கு வந்து ஏஐ வந்து வேலை செய்யுங்க. எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு பாருங்களேன். ஒரு 3-4 செகண்ட் வந்து ஆகுது. நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா லோட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், என் மீசோ வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. 100% அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக 90% அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ என் ஃபேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவே நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி ஃபோன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து வேறு லெவலான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து பண்ணுது. ஸோ கண்டிப்பாக சாம்சங் ஏஐ வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. இதை பற்றி நான் டெடிகேட்டடாக வீடியோ ஒன்று போடுறேன். இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபுல்லாக நம்ம வந்து 1UI7 ஃபீச்சர்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இது வந்து எனக்கு pretty ஃபேவரட்டாக இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து சாம்சங்க்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். என்கிட்ட ஐஃபோனும் இருக்குது, ஆனால் ஐஃபோனில் அந்த ஏஐ வந்து மட்டமாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து இல்லை அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ ஆப்பிள் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் சாம்சங் வந்து ஏஐ டிபார்ட்மெண்ட்டில் அட்டகாசம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஆர்எம் இன்ஃபோ. ஸோ டிஆர்எம் இன்ஃபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் ஆப்வியஸ்லி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸும் ரொம்ப சூப்பராக சவுண்டிங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு மேனுவல் கேமரா கவுண்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து நமக்கு டெஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ கேமரா 2 API வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் வந்து கூகுள் கேமரா வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்சங் வாலெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் வாலெட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சாம்சங் வாலெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். ஸோ நீங்கள் வந்து தொட்டாலே போதும் நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஆனால் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மேலே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பழகிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பழகிட்டிங்கன்னா பொசிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அண்ட் ரிலையபிளாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேமரா. ஸோ கேமரா அப்ளிகேஷனில் நமக்கு வந்து சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 1x 2x அதை தொட்டாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10x 20x 30x வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கேமரா அப்ளிகேஷனில் வந்து நமக்கு காட்டுது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜூம் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கீழே வந்து அந்த போர்ட்ரேட் மோடில் இதெல்லாம் நமக்கு வந்து செல்ஃபியில் ஏற்கனவே இருக்குது. ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மோடில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து கீழே கிடக்குது. ஸோ நீங்கள் வந்து அல்ட்ரா மாதிரி ஃபோன்லாம் வச்சிருக்கும் போது நீங்கள் பெரிய ஃபோன் வந்து மேலே வந்து பிடிச்சி தான் செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னு இல்லை, ஃபுல்லாக நீங்கள் வந்து கீழே செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மேக்ஸிமமாக 8Kல வந்து 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 4Kல பார்த்தீங்கன்னா 60 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃபிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4K 60 FPS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ மோட்ஸ்க்கு வந்து நமக்கு பஞ்சமே கொடுக்கல. அண்ட் நம்மளுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயமும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு குறைபாடும் சாம்சங் வந்து வைக்கல அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு S24 சீரிஸில் இருக்க அதே செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். S24 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ டிப்பிக்கலான சாம்சங்கோட வார்ம் டோன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. டீட்டெயிலிங்கும் நமக்கு வந்து நல்லா இருக்குது. அதில் வந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கலர் ரிப்ரொடக்ஷனும் நமக்கு வந்து ரொம்ப இதுவாக சேச்சுரேட்டட் இல்லாமல் ஒரு நார்மலாக தான் இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஓவர் சேச்சுரேஷன் வந்து பண்ணுது. செல்ஃபி கேமரா வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் போர்ட்ரேட் மோடில் வந்து இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். HD டிரெக்ஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம், நிறைய முடி வந்து டிடெக்டே பண்ணல. சில இடத்துல சூப்பராக பண்ணுது. ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்ஜ் டிரெக்ஷன் வந்து நமக்கு டிடெக்டே வந்து பண்ணல. ஸோ அதை வந்து நமக்கு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.